நல்ல முத்து மாதிரி இனிப்பு பூந்தி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் பேக்கரி ஸ்டைலில் ஈஸியாக வந்து பண்ணலாம். நல்ல க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கலருக்காக. இது கூடவே 3/4 கப்பு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூடான ஆயிலில் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய கரண்டியில் இந்த மாதிரி ஊற்றி விட்டீங்க அப்படின்னா நல்ல முத்து மாதிரி நம்மளுக்கு எண்ணெயில் விழும். அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். அதாவது அதோட சாஃப்ட்னஸ் போயிட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியானதும் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ எடுத்தது எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மாற்றி வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துகிட்டேன். 1/2 கப் அளவுக்கு சுகர், இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட 2 கிராம்பு, அப்புறமா ஒரு 4 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகுப்பதம் செக் பண்ணணும். ஒரு கம்பி மாதிரி வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம பொரிச்ச பூந்தி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. ரொம்ப சூப்பராக செட் ஆயிரும். கொஞ்சமாக கடைசியாக பாதாம் பிஸ்தா தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முத்து மாதிரி இருக்கக்கூடிய பூந்தி ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.